அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நள்ளிரவு மணி 12க்கு மேல் இருக்கும். சோவென மழை பெய்து கொண்டிருந்தது. அவ்வப்பொழுது மின்னலும் கண் சிமிட்டு சென்றது. அதன் பின் இடியிடித்தது. தெருவையே ஆண்டு கொண்டிருக்கும் தெருநாய்கள் மழைக்கு பயந்து வாலை சுருட்டி கொண்டு அங்கங்கு மூலையில் படுத்து கிடந்தன. சரக் சரக் என காலணி சத்தம் ஒலிக்க ஒரு உருவம் அந்த சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தது. அந்த உருவம் மழையையும் இடியையும் பொருட்படுத்தியதாக தெரியவில்லை. இரு புறங்களில் உள்ள கட்டிடங்களை மாறி மாறி பார்த்து கொண்டே வந்தது. அதனுடைய செயல் ஏதோ தேடுவது போல் இருந்தது. ஒரு இடத்தில் நின்று வலதுபுறம் உள்ள கட்டிடத்தை பார்த்து ஒரு நிமிடம் யோசிப்பது போல் பாவனையுடன் நின்றது. பின் ரோட்டுக்கு அருகே இருந்த படிகளில் ஏறி 2ஆம் தளத்தில் நடந்து 2 வீடுகளை அடுத்து 3ஆம் வீட்டு கதவை தட்டிவிட்டு நின்றது. உள்ளிருந்து எந்த பதிலும் வரவில்லை. மீண்டும் ஒரு முறை கதவை தட்டியது. உள்ளே அமைதியாக இருந்தது போல் தோன்றியது. பொறுமை எழுந்து மீண்டும் கதவை தட்ட கையை கொண்டு போக கதவு மெல்ல திறந்தது. எதிரில் ஒரு பெண் இவரை யாரென யோசிப்பது போல் நிற்க, வெளியே நின்ற உருவம் சடாரென உள்ளே நுழைந்து அந்த பெண்ணின் வாயை பொத்தி இடுப்பில் இருந்த கத்தியை எடுத்து ஓங்கியது. தடால் என்று கட்டிலிலிருந்து கீழே விழுந்தாள் பூர்ணிமா. ஒரு நிமிடம் எங்கு இருக்கிறோம் என்று புரியவில்லை. என்ன, இது மாதிரி கனவு அடிக்கடி வருகிறது? அதுவும் இந்த 2 வாரங்களில் 4-5 முறை வந்துவிட்டது. அதுவும் வாயை பொத்தி இடுப்பிலிருந்து கத்தியை உருவும் பொழுது தனக்கு விழிப்பு வந்து விடுகிறது. அடுத்து என்ன நடக்கிறது என தெரியவில்லை. இந்த கனவு ஏன் வருகிறது எனவும் புரியவில்லை. நாளை காலை கலாவுடன் இதை பற்றி பேச வேண்டும். அவள் இதற்கு ஏதேனும் விளக்கம் சொல்வாள். என்னதான் கணவன் குழந்தைகள் இவர்களை விட்டு தொலைதூரத்தில் தனியாக தைரியமாக இருந்தாலும் இந்த மாதிரி கனவுகள் தன்னை பயமுறுத்தி விடுவதை நினைத்து பார்க்கிற போது அவளுக்கு அந்த நேரத்திலும் சிரிப்பு வருகிறது. இன்னும் 1 வருடம்தான் பூர்ணிமா. அதற்கு பின்னால் நீ டாக்டர் பட்டம் வாங்கிடுவ. அப்புறம் ஊருக்கு வந்தால் நீ வேலை செய்கிற கல்லூரியிலேயே உனக்கு ப்ரமோஷனும் சம்பளமும் உயர்ந்துவிடும். 2 வருடமா 15 நாளைக்கு ஒருக்க குழந்தைகளை உன் அம்மா வீட்டிலோ இல்லை என் அம்மா வீட்டிலோ விட்டுட்டு வந்து பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன். இன்னும் 1 வருடம் பல்லை கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்கோ என கணவன் சொல்லியதை நினைத்து பார்த்தாள். தனக்கு வரும் கனவை பற்றி கணவனிடம் சொல்லலாமா என நினைத்தவள், மனுஷன் இப்ப நல்ல தூக்கத்துல இருப்பாரு, நாளைக்கு ஃபோன் பண்ணிக்கலாம் முடிவு செய்தவள் குடும்பத்தை நினைத்ததால் மனசு சற்று லேசாக மீண்டும் தூங்க முயற்சித்தாள். காலை எழுந்தவுடன் அனைத்தும் மறந்து போய் யூனிவர்சிட்டிக்கு செல்வதிலேயே கவனம் செலுத்தினாள். மதியம் கலாவுடன் கேன்டீனில் உட்கார்ந்து சாப்பிடும்போது தனக்கு வரும் கனவை பற்றி பேசினாள். அவள், நீ ஏதாவது திகில் படம் பார்த்துட்டோ அல்லது ஜேம்ஸ் பாண்டு படம் பார்க்கும்போதோ பாதியில் எழுந்து போயிருப்ப. அதான் உனக்கு அந்த படம் கனவா தொடருது. கிண்டலாக சொன்னாளா தெரியாது. அப்படின்னா அடுத்த காட்சிக்கு ஏன் போக மாட்டேங்குது என கேட்டாள். அடுத்த வாரம் தொடரா கூட வரலாம் இல்லையா? கலா கேட்க, இவள் பொய்யாக கோபிக்க, ரிலாக்ஸ்யா, நீ நாளைக்கு சாயங்காலம் என் வீட்டுக்கு வா. மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை நல்லா ரெஸ்ட் எடு. திங்கள் கிழமைக்கு 2 பேரும் யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்து வந்து மாலை நீ அப்படியே உன் வீட்டுக்கு போயிடு. என்ன சரிதானே? சற்று யோசித்தவள், 1 நிமிடம் என் வீட்டுக்காரர்கிட்ட இதை பற்றி பேசுகிறேன் சொன்னவள் செல்போனில் பேசி முடித்துவிட்டு, ஓகே, நாளைக்கு சாயங்காலம் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறோம் என்று சொல்லிவிட்டு கேன்டீனிலிருந்து அவரவர் இடத்திற்கு பிரிந்து சென்றனர். மறுநாள் மாலை இருவரும் கலாவின் வீட்டுக்கு செல்லும்போது 6 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. வீடு மந்தைவெளியில் ரோட்டை ஒட்டியே இருந்தது. 3 அடுக்கு தளமாக இருந்ததில் அவள் வீடு 2ஆம் தளத்தில் 3ஆம் வரிசையில் அழகான அமைப்புடன் இருந்தது. உள்ளேயும் அழகாக வைத்திருந்தாள் கலா. இதுதான் பாத்ரூம், போய் குளிச்சுட்டு ரெடியாகு, நான் போய் டீ வைக்கிறேன், குளிச்சுட்டு வந்து குடி, அதுக்குள்ள நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன், 2 பேரும் அவுட்டிங் போலாம். பூர்ணிமா குளியலறைக்குள் நுழைந்தாள். இருவரும் ஒரு டாக்ஸியை ஏற்பாடு செய்து கொண்டனர். ஆங்கில படம் ஒன்றை பார்த்துவிட்டு ஹோட்டல் சரவணபவனில் சாப்பிட்டு விட்டு கிளம்பும் போதே மழை பிடித்து கொண்டது. வீடு வந்து டாக்ஸிக்கு பணம் கொடுத்துவிட்டு கதவை திறந்து உள்ளே நுழைவதற்குள் தெப்பலாக நனைந்து விட்டனர். இந்தா என்னுடைய ட்ரெஸ், போய் உன்னுடைய ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு இதை போட்டுக்க. கலா கொடுத்த உடைகளை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் நுழைந்தாள்.
தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை இழுத்து கொண்டு செல்லும்போது கதவை தட்டும் சத்தம் கேட்டது. கனவாக இருக்கும் என நினைத்தவள் மீண்டும் கதவை தட்டும் சத்தம் கேட்க படுக்கையில் இருந்தவாறே திரும்பி கலாவை பார்த்தாள். அவள் ஆழ்ந்த உறக்கத்திற்கு போயிருந்தாள். இவள் மெதுவாக எழுந்து உள் அறையை விட்டு வெளியே வந்து கதவருகே நின்றவள் சற்று யோசித்தாள். அதன்பின் கதவை மெல்ல திறந்தாள். வெளியே நிற்கும் உருவத்தை அடையாளம் தெரியாமல் பார்க்க அந்த உருவம் சடாரென அவளை உள்ளே தள்ளி அவள் வாயை பொத்தி இடுப்பிலிருந்த கத்தியை உருவி குத்தப் போகும் வேளையில் பாஸ்கர் என்ற கூச்சல் பூரணியின் பின்னால் கலாவிடமிருந்து வந்தது. கத்தியை ஓங்கிய உருவம் சட்டென திகைத்து வாயை பொத்தியவள் முகம் பார்த்து கையை எடுத்து ஐ எம் சாரி என தள்ளிப்போய் நின்று கொண்டது. என்ன தைரியம் உங்களுக்கு? கொலை செய்கிற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை சும்மா விடக்கூடாது. இப்பவே போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் என்றவாறு ஃபோனை தேடினாள். அதுவரை மயிரிழையில் உயிர் தப்பிய பிரம்மையுடன் நின்று கொண்டிருந்த பூர்ணிமா தெளிவு பெற்று நில்கலா அவளை தடுத்து இவர் யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாள். இவள் என் ஹஸ்பண்டு தான். ஆனா இப்ப நாங்க 2 பேரும் தனித்தனியாகத்தான் இருக்கோம். கோர்ட்ல டைவர்ஸ் கேஸ் நடக்குது என்று சொன்னாள். எனக்கு இதுல உடன்பாடு கிடையாது மேடம். தள்ளி நின்று கொண்டிருந்த பாஸ்கர் சொல்ல, ஏன் சார் உங்களுக்கு உடன்பாடு கிடையாதுன்னு காண்பிக்கிறதுக்கு இவளை கொலை பண்ணிட்டீங்கன்னா சரியாயிடுமா என்று கேட்ட பூர்ணிமாவுக்கு இவன் என்ன பதில் சொல்வது என தெரியாமல் என்னை மன்னிச்சுக்கங்க மேடம், நான் அவதான்னு நினச்சிக்கிட்டு உங்களை குத்த பார்த்துட்டேன். இப்போ அதை பற்றி விட்டுடுங்க. நீங்கள் இவ கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஆமாம் மேடம், ஆனால் அவ தான் இப்போ கேஸு அது இதுன்னு போட்டு என்னை அவமானப்படுத்திட்டா. கவலைப்படாதீங்க. தீர்ப்பு வந்து நீங்கள் பிரிஞ்சிட்டாலும் இல்லை கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறதும் நாம் நடந்துக்கிற முறையில் இருக்குது. கண்டிப்பாக அவன் மனசு மாறும் அப்படின்னு நீங்கள் நம்பிக்கை வச்சு உங்கள் முயற்சியை தொடருங்க. அப்படியே இவ பிடிவாதமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனுக்கும் பிடிமானம் வேணும்னு ஒரு காலகட்டம் வந்தே தீரும். அப்போ கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடும். தயவு செய்து அதுவரைக்கும் இந்த கொலை முயற்சியெல்லாம் செய்யாதீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை தான் சீரழிஞ்சிடும். நான் செஞ்சது எவ்வளவு கேவலமான காரியம்னு இப்போ நினைக்கிறேன். ரொம்ப சாரி. இப்போ நான் கிளம்புறேன். அவன் கிளம்ப எத்தனிக்க எங்கே போறீங்க? இந்த மழையிலே. நாளை காலையில் எழுந்து போங்க. இந்த பக்கத்து ரூமில் போய் படுத்துக்கோங்க என்று சொன்னாள் பூரணி. அவன் தயங்கி கலாவின் முகத்தை பார்க்க, ஏன் சார் அவளை பார்க்குறீங்க? நான் அவளுக்கு கெஸ்ட், எனக்கு நீங்கள் கெஸ்ட். கண்டிப்பாக இந்த நேரத்துக்கு நம்ம 2 பேரையும் வெளியே அனுப்ப மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே, குட் நைட். எதுவும் பேசாமல் நின்று கொண்டிருந்த கலாவையும் இழுத்து கொண்டு அவர்கள் அறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொண்டாள். மறுநாள் இருவரும் எழுந்து வெளியே வந்து பார்த்த பொழுது அவன் இல்லை. அவன் எழுதி வைத்த கடிதம் இருந்தது. மன்னிப்பு கேட்டது மட்டுமல்லாமல் இனிமேல் எந்த விதத்திலும் அவளை தொந்தரவு செய்ய மாட்டேன் என்றும் முடிவு எதுவானாலும் ஏற்றுக்கொள்வதாக எழுதியிருந்தான். பூர்ணிமா கலாவை பார்க்க அவள் கண்கள் கலங்கியிருந்தன. மாற்றம் வரும், வரவேண்டும். திங்கள் காலையில் இருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து சாலையில் நிற்கும்போதுதான் பூர்ணிமா கவனித்தாள். இந்த ரோடு மற்றும் கலாவின் வீடு இவைகள் அடிக்கடி பூர்ணிமா கனவில் வந்த இடங்கள் என்று. நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். தங்கள் ஆதரவிற்கு நன்றி.